வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல டாட் ப்ரோகிராமிங்ல ஃபங்ஷன்ஸ்னா என்ன? அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? அதனுடைய டிஃபரெண்ட் டைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல டிஃபால்ட் பாராமீட்டர் அண்ட் ஆப்ஷனல் பாராமீட்டர் அப்படின்னா என்ன? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஓகேங்களா? ஆம், அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? ஒரு இன்டிஜர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபங்ஷன் நேம் வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். இதுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சரி, ஓகே, பிரிண்ட் பண்ணிடலாம். இங்க பிரிண்ட் ஏ பிளஸ் $p ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஓகே, ஓகே, நான் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ வாய்டுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஆட் நம்பர்ஸ் இதை கால் பண்ணிட்டு நான் வந்து 3, 5 இதை வந்து நான் பாஸ் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ரிசல்ட்டா வரும்? 3 + 5 8. ஓகேங்களா? 8ன்றது எனக்கு வந்து ரிசல்ட்டா வந்து வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 5 வந்து நான் பாஸ் பண்ணல. என்ன ஆகுது? எரர் வருது. ஸோ என்ன பண்ணணும், இப்போ 3 கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணி தான் ஆகணும். நான் எதுவும் ஆட் பண்ணலன்னா எனக்கு வந்து எரர் வந்து வருது. ஸோ இது மாதிரி எதுவும் பாஸ் பண்ணலைன்னா டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கோ, டிஃபால்ட்டா பிக்கு ஒரு வேல்யூ நீயே எடுத்துக்கோ அப்படின்றத இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா இது வந்து ஆப்ஷனல். இது வந்து கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம் அப்படின்றத நான் வந்து பார்த்தா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா நல்லன்றது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், பரவாயில்லன்றேன். நல்லுன்னு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? நல்ல வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். நல்லன்றத அக்செப்ட் பண்ணா இந்த இடத்துல பாருங்க, இங்க வந்து இது மாதிரி நல்லா இருக்கு, என்னால இதை ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இது மாதிரி டிஃபால்ட்டா நல்லுன்னு சொல்லிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு இந்த நல் செக் அப்படின்றத ஒண்ணு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நல் செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இந்த நல்லுன்னு வந்தாலும் சரி, இது நல்லுன்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. அதாவது இப்போ நார்மலா வந்து என்னன்னா, நான் இங்க ஒரு வேல்யூ தான் அனுப்பிச்சிருக்கேன், இன்னொரு வேல்யூ அனுப்பல. ஸோ இங்க வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இன்டீஜர்ன்னு சொல்ற, ஆனா எனக்கு வந்து ஒரு நம்பர் வந்து வேணும் அப்படி ஒரு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு நம்பர் வந்து வேணும், இல்லைன்னா நல்லுன்னு இருக்கும். இந்த நல்ல வச்சு இங்க ப்ராசஸ் பண்ணா இந்த மாதிரி எரர் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா இவங்க ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்றேன், நல்லு வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லபிள் இன்ட்டா வந்து மாறிடுச்சு. இப்போ இது நல்லபிளா மாறிடுச்சு. ஓகே, நல்லுன்னு சொல்லிட்டு மாறிச்சுன்னா இந்த இடத்துல நல்லுன்னு வருமே, நீ ஏன்றது கூட நீ வந்து நல்லுன்னு ஆட் பண்ணா உனக்கு எரர் வரும் அப்படின்றத நான் கம்பைலே பண்ணல, நான் ரன்னே பண்ணல. ஸோ இதுதான் வந்து டாட்னுடைய ஒரு பவர்ஃபுல். இப்பயே அவனுக்கு வந்து பார்த்தா இவர் எரர் சொல்லிச்சு. இந்த மாதிரி நல்லுன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இது மாதிரி எரர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி நல் செக்னு கொடுத்துட்றேன். அதாவது சும்மா சொல்லிடுறேன், இது வந்து நல்லுன்னெல்லாம் வராதுப்பா, எனக்கு கரெக்டா தெரியும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நல் செக் வந்து பார்த்தா பண்ணிடுறேன். இதை நான் என்ன பண்றேன், ரன் டைம்ல நான் யூஸ் பண்ணேன்னா நல் செக் ஆபரேட்டர் யூஸ்ட் இன் நல் வேல்யூ. இங்க வந்து நல் வேல்யூ இருக்கு, பட் என்னன்னா இந்த நல் வேல்யூக்கு நல் செக் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நானே செக் பண்றேன், இது நல் எல்லாம் கிடையாதுன்றது சொல்லிடுறேன், பட் என்னன்னா ரன் டைம்ல வந்து எரர் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும். இது வந்து எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல நல்லுன்னு வந்துச்சு அப்படின்னா 0ன்றது எடுத்துக்கோ அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தா இங்க ஒர்க் அவுட் ஆகல. சரி, ஓகே, இந்த இடத்துல ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா 0ன்றது எடுத்து ஆட் பண்ண சொல்றேன்.
இப்ப 0ன்றது ஆட் பண்ணா 3 + 0 3 தான். ஓகேங்களா? இதனால எதுவும் அஃபெக்ட் ஆகல. ஒரு வேல்யூ மட்டும் தான் வச்சிருக்காங்க. இது 3 + 0 வந்து 3. ஓகேங்களா? நான் சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் இப்போ 5ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்ன வரும்? 3 + 5 8. அதாவது எதுவுமே நான் பாஸ் பண்ணல அப்படின்னா, டிஃபால்ட்டா இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கோ அப்படின்றது தான் இந்த டிஃபால்ட் வேல்யூ. ஓகேங்களா? டிஃபால்ட் பாராமீட்டர். இங்க ஏதாவது வேல்யூ குடுத்தாங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தா அந்த வேல்யூ வந்து பார்த்தா எத்திச்சு. ஓகேங்களா? இந்த டிஃபால்ட் பாராமீட்டர நான் எடுத்து ஆ இந்த மாரி ஒரு டிஃபால்ட் பாராமீட்டர் எடுத்து எப்பயுமே இந்த மாரி முன்னாடி வந்து பார்த்தா குடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாரி முன்னாடி வந்து குடுக்கக்கூடாது. எப்பயுமே வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, பின்னாடி தான் குடுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே ரிக்வயர்ட் பாராமீட்டர். இந்த மாரி ரிக்வயர்ட்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆப்ஷனல் பாராமீட்டர் நான் குடுக்கணும். ஓகேங்களா? நான் ஆப்ஷனலா இந்த இடத்துல வந்துட்டு இன்ட் சி ஈக்குவல் டூ சம்திங் இந்த மாரி வந்து பார்த்தா நான் குடுக்கலாம். ஓகே. இது வந்து டிஃபால்ட் பாராமீட்டர். ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள குடுப்போம். இன்னொன்னு ஆப்ஷனல் பாராமீட்டர்ன்னு இருக்கு. ஆப்ஷனல் பாராமீட்டர்னா இந்த மாரி கர்லி பிரேஸ்ல நான் வந்து குடுத்தேன் அப்டின்னா, இது வந்து குடுக்கலாம். பின்றது ஆப்ஷனல் குடுக்கலாம். குடுக்காமயும் போலாம் அப்டின்றத நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? சோ எதுவுமே குடுக்கல. 0ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி ஓகே. இப்ப இந்த இடத்துல நான் 0ன்றது இங்க குடுக்கலன்னா எனக்கு எரர் சொல்லுது. ஓகேங்களா? நான் 0 எதுவுமே குடுக்கலன்னா, இத வந்து 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்கேயும் வந்துட்டு இப்ப நான் இத இந்த மாரி ஆ கர்லி பிரேஸ்ல குடுத்தோம்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற டேட்டா டைப்ப நான் வந்து சொல்றதுக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு நேம் குடுக்கணும். ஓகேங்களா? நேம் குடுத்து நான் பிக்கு வந்து என்ன பாஸ் பண்ண போறேன்? 10ன்னு குடுக்க போறேன். ஓகேங்களா? இந்த மாரி குடுத்தேன் அப்படின்னா, சோ 3 + 10 13 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? இதுல நான் வந்து என்ன பண்ணலாம்? இப்ப ஏ, பின்னு சொல்லிட்டு இருக்குங்க பாத்தீங்களா? நான் இந்த கர்லி பிரேஸ் எடுத்து நான் ஃபர்ஸ்ட்ல போட்டேன்னு வச்சுக்கங்களேன். சோ இந்த ஏவுக்கு நான் என்ன வேல்யூ அனுப்ப போறேன்? 3ன்னு அனுப்ப போறேன். பிக்கு என்ன அனுப்ப போறேன்? இதுக்கும் டிஃபால்ட் வேல்யூ 0. 0ன்னு சொல்லிட்டு குடுத்துறேன். ஏவுக்கு என்ன பண்ண போறேன்? பிக்கு என்ன அனுப்ப போறேன்? அப்படின்றத நான் வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ 3, 10. இத நான் இந்த ஆர்டர்ல தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு இல்ல. நான் வந்து பி 10ன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, தென் அதுக்கப்புறமும் என்னால ஏ வந்து ஒரு 5 அப்படின்ற மாரி குடுக்கலாம். ஓகேங்களா? சோ எனக்கு கரெக்ட்டா வரும். சோ இது வந்து என்னன்னா, ஆப்ஷனல் பாராமீட்டர் அஸ் வெல் அஸ் நேம்டு பாராமீட்டர். நேம்டு பாராமீட்டர்னா நான் வந்து நேம் சொல்லிடுறேன். இந்த பாராமீட்டருக்கு நான் இந்த வேல்யூ வந்து அனுப்ப போறேன். பிக்கு வந்து 10 அனுப்புறேன். ஏக்கு வந்து 5 அனுப்புறேன். சோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது எந்த ஆர்டர்ல இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மளுக்கு கவலையே இல்ல. ஏக்கு நான் 5ன்னு அனுப்புறேன். பிக்கு 10ன்னு அனுப்புறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஏ ஃபர்ஸ்ட்டோட வேல்யூ. ஆனா நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணும்போது ஆர்டர் நான் சேஞ்ச் பண்ணி தான் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? சோ இது ஏக்கு 5ன்னு ஏத்துக்குச்சு. பிக்கு 10ன்னு ஏத்துக்குச்சு. ஓகேங்களா? இவ்வளவுதான். சிம்பிள். இத ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க. ஓகே. தேங்க் யூ.